நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்து மதம் சார்ந்த அடையாளங்களுடன் செல்ல வேண்டும் என்ற அண்ணாமலையின் கருத்து பிற்போக்குத்தனமானது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்திருந்தார். இதற்கு தமிழக பாஜக பொருளாளர் SR சேகர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திருநீறு, குங்குமம், ருத்ராட்சம் ஆகியவற்றை அணியக்கூடாது என்று சொல்கின்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளில் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று சொல்லுவாரா என்று கேள்வி எழுப்பினார். ருத்ராட்சம் அணிவது ஜாதி பேதங்களை தகர்க்கும், ஆன்மீகத்தை வளர்க்கும் என்று அண்ணாமலை கூறியது திமுகவுக்கு ஏன் உறுத்துகிறது என கேள்வி எழுப்பிய அவர், காரணம் ஹிந்து என்ற ஒரே குடையில் அனைத்து ஜாதியினரும் வந்துவிட்டால் திமுக அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும் என்று விமர்சித்துள்ளார். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை போக்கத்தான் காமராஜர் சீருடை கொண்டு வந்தார். ஆனால் கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று காமராஜர் மீதே அவதூறு பரப்பிய திமுகவுக்கு இன்று காமராஜர் மீது ஏன் திடீர் பாசம்? பள்ளிகளுக்குள் ருத்ராட்சம் அணிவது திமுகவுக்கு பிற்போக்குத்தனமாக தெரிகிறது. ஆனால் பள்ளிக்கூடமே இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்தப்படுவது கேவலமாக தெரியவில்லையா என்று SR சேகர் விமர்சித்துள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் திருநீறு வைப்பது அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்பதை விட்டுவிட்டு ஆண்டுதோறும் 50,000 மாணவர்கள் தமிழ் தேர்வில் தோல்வியடைவதை தடுப்பது எப்படி என்று யோசியுங்கள். 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு 5ஆம் வகுப்பு கணக்கு தெரியவில்லை. இதுதான் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கற்பிக்கும் லட்சணம் என்று திமுகவை SR சேகர் கடுமையாக சாடியுள்ளார்.